ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம எம்சிஎம் பிரியா டெய்லரிங் ஷாப்ல சாட்டர்டே லீவ். ஆமாங்க, சாட்டர்டே எங்க ஊர்ல பவர் கட்டு, அதனால நாங்க லீவ் போட்டாச்சு. பவர் கட்டு லீவ் போட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா எங்க பாப்பா சொன்னாங்க வாங்கம்மா வெளியில போலான்னு சொன்னாங்க. உடனே பாப்பாவோட சந்தோஷத்துக்காக வெளியில கிளம்பியாச்சு. பாருங்க, பாப்பாவோட சந்தோஷத்துக்காக கிளம்புனேன்னு சொன்னேன். ஆனா பாருங்க, நான் ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். பஸ்ல செமையா இருந்துச்சு. பஸ்ல நல்ல சாங்ஸ் பிளே பண்ணாங்க. கூட்டம் எல்லாம் உட்காரெல்லாம் நல்லா இடம் கிடைச்சது. நான் தான் எந்திரிச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேங்க. அக்கம் பக்கம் பச்சை பசேல்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. அப்படியே மனசுக்கு இனிமையா இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கலைங்க. நாங்க போயிட்டு இருக்கும்போது எங்க பஸ்ல வந்து டூ வீலர்ல வந்தவங்க பின்னாடி மோதிட்டாங்க. உடனே பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை, எதிர்பாராத விதமாக பெரிய காயங்களோ பெரிய அடிகளோ எதுவுமே இல்லை. உம் உடனே பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டமா அதிகரிச்சு போலீஸ்லாம் வந்தாங்க. பிறகு என்ன பேச்சுவார்த்தை நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. எங்களை கீழே இறக்கி விட்டுட்டு அடுத்த பஸ்ல ஏத்தி விட்டாதா சொல்லியிருந்தாங்க. நாங்களும் கீழே இறங்கி வந்தோம். ஆனா பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பவும் அதே பஸ்ல ஏத்தி விட்டுட்டாங்க. பஸ்ஸை கிளப்பி விட்டுட்டாங்க. நாங்க அதே பஸ்ல கிளம்பியாச்சு. ஆனாலும் அதையே நினைச்சு நினைச்சு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சுங்க. தயவு செய்து பஸ்ல போறவங்களா இருந்தாலும் சரி, டூ வீலர்ல போறவங்களா இருந்தாலும் சரி, நடந்து போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல இந்த காலத்துல ரொம்பவே கவனமா போக வேண்டியிருக்குது. ரொம்பவே பார்த்து பார்த்து போக வேண்டியிருக்குது. எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம் என்னன்னு எனக்கே தெரியலைங்க. ரொம்பவே கவலையா இருந்துச்சு. நாம எல்லாருமே பார்த்து போவோம், சாலை விதிகளை பார்த்து கடைபிடிப்போம். நாங்க எங்க போனோம், எப்போ வந்தோம் எப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.